வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்க போகும் சிறுகதை நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு சிறுகதை. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்கிறான். அவனோ வேலைக்கு செல்லும் இளைஞன். அவனுக்கு ஒரு ஆசை, நாம் மிகப்பெரிய தொழில் அதிபராக மாற வேண்டும், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற வேண்டும் என்று ஆசை. அந்த இளைஞன் ஒரு நாள் ஒரு குளத்தருகில் அமர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறான். நாம் என்ன செய்து கொண்டால் நாம் மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிறகு அவன் எழுந்து செல்கிறான். அப்பொழுது அவன் ஒரு ஓடையை பார்க்கிறான். அந்த ஓடையை பின்தொடர்ந்து செல்கிறான். அது ஒரு ஆறை சென்றடைகிறது. அவன் அந்த ஆற்றை பின்தொடர்ந்து செல்கிறான். அது ஒரு எல்லையற்ற கடலை சென்றடைகிறது. அப்பொழுது அவன் அந்த கடலை பார்க்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒன்று புரிகிறது. நாம் சிறுக சிறுக சேமித்து தான் மிகப்பெரிய தொழிலை ஆரம்பிக்க முடியும் என்று. இந்த தொழில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் சிறுக சிறுக சேமித்து தான் நமது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தில் அடைய வேண்டும் என்பது இந்த கதையில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். நன்றி.